வணக்கம். நீண்ட நாளுக்கு அப்புறம் தொடர்ந்து மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கிறேன். அதாவது இந்த திருக்குறள் கதையை சொல்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. கதை எழுதணும், அதை நோட்டில் ப்ரிப்பேர் பண்ணணும், எனக்கு வேலை ஃப்ரீயாக இருக்கணும், இதெல்லாம் நிறையா இருக்குது. நான் இதை ஒரு சேவையாக செஞ்சிகிட்ருக்கேன். அதனால் நடுவில் கொஞ்சம் கேப் வரும். அதுக்கெல்லாம் நீங்கள் கோச்சிக்காதீங்க. ஏன்னா வீட்டில் சில அசௌகரியமான சூழ்நிலைகள்லாம் நடந்துவிடுச்சு. அதனால் இதை கண்டினியூ பண்ண முடியல. அதாவது கண்டினியூ பண்ணுறேன், அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. ஆனால் அதை செம்மையாக, அதாவது ரெகுலராக கண்டினியூ பண்ண முடியல. இனிமேல் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு செட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 திருக்குறளுக்கு மேலே கதை எழுதி முடிச்சிட்டேன். அதனால் இது இப்போ 100 நாளைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சூழ்நிலை சந்தர்ப்பங்களையும் நம்ம பார்க்கணும். எல்லாத்தையும் நம்ம பார்த்து கண்டிப்பாக 1330 குறட்பாக்கில் கதை எழுதியே தீருவேன், அதை சொல்லியே தீருவேன். இப்போ மறுபடியும் கதையிலேருந்து ஆரம்பிப்பேன். நான் ஏப்ரல் 19 கடைசியாக திருக்குறள் சொன்னேன். இப்போ மார்ச் 19 முடிஞ்சு, மே 19 முடிஞ்சு 27 வந்துருச்சு. இன்றைக்கி 27 தேதி. சரி, இதுக்கு நம்ம திருக்குறள் சொல்ல போகிறோம். ஒப்புரவினால் வரும் கேடனின் அதொருவன் விற்றுக்கோள் தக்கது உடைத்து. அதாவது ஒப்புரவினாலே கேடு வரும் என்றாலே அந்த கேடானது தன்னை விற்றாவது ஒருவன் பெறுவதற்கு தகுந்த சிறப்பை உடையதாகும் அப்படின்ட்டு. அதுக்கு என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதன் ஒருத்தர், அவர் இப்போ மிகவும் கவலையோடு இருந்தார். அவர் மகன் இன்றைக்கு பரீட்சை பணம் கட்ட கடைசி நாள். எடுத்து வைத்திருந்த பணத்திற்கு திடீரென்று ஒரு செலவு. ஆம், கோடி விட்டு பங்கஜம் தன் மகன் திடீரென்ற விபத்தில் அடிபட்டு குற்றுயிரும் குலையுருமாக அருகாமையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்துள்ளேன். பணம் கட்டினால்தான் சிகிச்சையை ஆரம்பிப்போம் என்று மருத்துவர் சொன்ன பிறகு அவளுக்கு உடனே நினைவு வந்தவர் ராமநாதன். இதை அவள் ராமநாதனிடம் தெரிவித்தவுடன் தனது மகன் பரீட்சைக்கு கட்ட வைத்திருந்த பணத்தை சற்றும் யோசிக்காமல் கொடுத்து விட்டார். ஆனால் இப்போது மிகவும் கவலையில் இருந்தார். இப்போது திடீரென்று அவருடைய நண்பர் ஒருவர் தான் ஏற்கனவே வாங்கிய கடனை கொடுக்க வந்தார். இதை பார்த்தவுடன் அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. அப்போது வள்ளுவர் வந்தார். ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்வதால் தனக்கு கேடு வரும் என்பதை உணர்ந்தும் அந்த உதவி செய்தால் உங்களுக்கு தானாக மற்ற ஒரு உதவி கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு மறைந்தார். இது வள்ளுவர் சொல்லிட்டாரு. ஆனால் இது நடைமுறையில் சாத்தியமானு தெரில. ஆனால் இந்த கதையை அதனால தான் எழுதியிருக்கிறேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இப்போ இனிமேல் கதைகள் சொல்லுவேன். சூழ்நிலை சந்தர்ப்பத்தை அந்த மாதிரி 1 நாளோ 2 நாளோ நடுவில் விடலாம். ஆனால் கதையை சொல்லாமல் விட மாட்டேன். ஏன்னா 100 கதைக்கு மேலே எழுதி வச்சுருக்கிறேன். அதனால் நீங்கள் தொடர்ந்து ஆதரவு தரணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நாளை மறுபடியும் சந்திப்போம்.